இப்போ நம்ம பீஃபோட நுரையீரல் எடுத்து சமைக்க போகிறோம். அது டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு கொழுப்பு சேர்த்துருக்கோம். கொழுப்பு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு ஒரு 5 பொருள் தான் வச்சு சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 50 கிராம் அளவு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறோம். பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போது அது கூட நம்ம வெட்டி வச்ச பீஃப் நுரையீரலும் அந்த கொழுப்பும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கிறோம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம அந்த கொழுப்பு குடல் அது கூட சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டுக்காக. இந்த டைமில் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்தது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இது கூட வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட தூண்டும். அப்படி இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் பச்சை வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி கொதித்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி சாப்பிடலாம். இந்த டைமில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இருக்குது. அப்படியே நல்லா கொதித்து ட்ரையாக வரைக்கும் அப்படியே விட்டுடும். நம்ம திறந்து பார்க்க போகிறோம். நல்லா கொதிக்குது. இது என்ன ஆகணுனாக்கா தண்ணி எல்லாம் வற்றி நல்ல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ட்ரை ஆகிடும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சுக்காவாக நம்ம பெரட்டியிருக்கோம்.
ஒரு அருமையான நுரையீரல் பிரட்டல். இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம். வாவ், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம். சிம்மில் வைக்கும்போது அது இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும் தண்ணி இல்லாமல். இந்த டைமில் திறந்து பார்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா இன்னும் சுக்காவை பரட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு.